Dear NEET aspirants and parents, first of all, congratulations. ஏன்னா ரேங்க் லிஸ்ட்லாம் விட்டுட்டாங்க, கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், யாருக்கெல்லாம் சீட் கிடைக்க போகுது, யாரெல்லாம் உங்கள் கனவு நனவாக்க போறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்காலர்ஸ் பெற்ற டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நாம சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், இந்த கட் ஆஃப்ல இன்னுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற பசங்களோ, இல்லை மேனேஜ்மெண்ட் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, இல்லை நம்ம அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் சேரலாமா அப்படின்னு ஒரு பசங்களுக்கான கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இண்டிபெண்டன்ட் பேட்ச் அப்படின்னு வந்து கம்மிங் 18th நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அது யாருக்கான பேட்ச் அப்படின்னா, இது வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பசங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பட் சில பசங்க கவுன்சிலிங் ஆரம்பிக்கட்டும், ரேங்க் லிஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கான தகவல். அவங்களுக்குள்ள என்ன குழப்பம் இருக்குன்னா, ஆல்ரெடி 2 மாதம் போயிடுச்சு, போர்ஷன்லாம் போயிடுச்சு, இப்போ நம்ம புதுசாக போய் சேர்ந்தோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நடத்துவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நடத்துகிறோம். ஏன்னா இது வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்க சப்போர்ட் பண்ணுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஸோ அந்த பசங்களுக்கு ஆகஸ்ட் 18லேருந்து புது பேட்ச் இண்டிபெண்டன்ட் பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பேசிக்கு சொல்லி கொடுத்து நடத்துறதுனால கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாமே வந்து ஆகஸ்ட் 16 சண்டே. ஸோ willing students, you can come and attend the scholarship ex. You can get up to 100% scholarship வந்து நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம டேப் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த டேப்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டுமே அவங்க டேப்ல தான் எழுத போறாங்க. பிளஸ் அவங்க செல்ஃபாகவும் டெஸ்ட் எழுதிக்கலாம். அது இல்லாமல் வீடியோ லெக்சர்ஸுமே அதில் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பசங்களுக்கு ரொம்ப தேவையானது டவுட் கிளாரிஃபிகேஷன். அதுவுமே நம்ம அந்த டேப்ல கொடுத்துருக்கோம். எப்போ அவங்களுக்கு டவுட் வந்தாலும் இமீடியட்டா வந்து தே கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆர் ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணாங்கன்னா இமீடியட்டா நம்ம டீம் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. தென் அனாலிசிஸ் வந்து அவங்க செல்ஃப் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ், டாபிக் வைஸ் அனாலிசிஸ் எல்லாம் அவங்க பண்ண முடியும். இது பேரண்ட்டுமே பார்க்க முடியும், நம்ம பசங்க எங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கறத அதை கண்டுபிடிக்க முடியும். டேப் யூஸ் பண்ணும்போது நம்ம சிபிடி எக்ஸாம்ல ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து நம்ம பசங்க வந்து எழுதுவாங்க. 100% நெக்ஸ்ட் இயர் அவங்களுடைய கனவு கண்டிப்பாக நனவாகும். ஸோ 10 மார்க்ல போயிடுச்சு சார், 20 மார்க்ல போயிடுச்சு சார், நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நான் கண்டிப்பா அடுத்த முறை படிச்சு நான் ஜெயிப்பேன். அடுத்த முறை வந்து நான் பெருசா சாதனை பண்ணுவேன், பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவேன். எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி மாதிரி பெரிய காலேஜில் வந்து நம்ம வந்து நம்பர் 1 காலேஜில் வந்து நம்ம சேருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த நீட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.